மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். சிவபுராணம் படிப்பது மிகவும் நல்லது. பிரதோஷ காலத்தில், பிரதோஷ காலம்னா ஈவினிங் சன்செட் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னால், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக உள்ள 1.5 மணி நேரமும் அஸ்தமித்த பிறகு உள்ள 1 மணி நேரமும் தான் பிரதோஷ காலம் என்பது. அந்த நேரத்திலே சிவதரிசனம் செய்ய வேண்டும், சிவபுராணம் படிக்க வேண்டும், கோளறுபதிகம் படிக்க வேண்டும், பச்சைப்பதிகம் படிக்க வேண்டும், சிவநாமாவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். ருத்ரம் சமகம் சொல்ல தெரிந்தவர்கள் அதை சொல்லலாம் அல்லது அதை போட்டு கேட்கலாம். இப்போதான் எல்லாம் டிவிடியில் வருது, MP3லலாம் வருது. ருத்ரம் சமகம், ஸ்ரீருத்ரம் அப்படின்னு போட்டிருக்கும். ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று ஆரம்பமாகும். அந்த ஸ்ரீருத்ரத்தை போட்டு வீட்டில் கேட்டாலே ரொம்ப நல்லது. மேஷராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலே உங்களது கவனத்தை செலுத்தவும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். மனதிற்கு பிடித்தாற்போல் வாழ்க்கை துணை அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படலாம். அந்த மாற்றம் நன்மை செய்யக்கூடிய நல்ல மாற்றமாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இதிலே இப்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த கிரக அமைப்பு காரணமாக கலைத்துறையில் உள்ளவர்கள், அனைத்து பிரிவுகளில் உள்ள கலைத்துறையினருக்கும் இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசி அதிபதி வலுவாக 7ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கின்ற கிரக சேர்க்கை தொடர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். இன்னும் 1 வார காலத்திற்கு இந்த கிரக நிலவரம் நீடிக்கிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. இது ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உள்ளது. கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்து தொழில் ஸ்தானமாகிய செவ்வாயின் வீடான மேஷத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. விரயஸ்தானாதிபதி சந்திரன் நீச்சமடைந்திருக்கிறது 4ஆம் இடத்திலே. ராசி அதிபதி வலுவாக புதனோடு இணைந்து 5ஆம் இடமாகிய தனுசிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். புதனின் நட்சத்திரமான கேட்டையிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். தனலாபாதிபதி நட்சத்திரத்திலே 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிலும் சந்திரனுக்கு அது நீச்ச வீடு. சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. ஆகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பல நாட்களாக உங்களுக்கு வராமல் தாமதமாகி கொண்டிருந்த தொகை ஏதேனும் இருந்தால் அது இப்பொழுது கைக்கு வந்துவிடும். யார்கிட்டா நீங்கள் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க இதோ தரேன் இங்கே வருது அங்கே வருதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருவாங்க. வரவேண்டிய பணம் வசூலாகும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை செல்வம் ஏற்படும். திருமணமாகி இன்னும் குழந்தை தாமதமாகி கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பிறக்கும். அதற்கான நல்ல செய்தி வந்து சேரும். அதிக அளவிலே நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் வழங்கும்.